மரியாதைக்குரிய தென்னகத்தில இந்த பணமரத்தை எப்படி நாம் பயன்படுத்த இருக்கிறோம், எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதை மக்கள் மனதிலே ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அருமன் எம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய வைரமுத்தவர்கள் தலைமையேற்று பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய மாநில பொருளாளர் AM இதை எடுத்து வெளியிட வருகின்ற ஊடக பத்திரிகை நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு, இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது. அப்ப எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள். நாங்கள் எல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு, கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனை வெல்லம். அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள், சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியும், அந்த காலத்துல அரிசி சோறு சாப்பிடுறாங்க அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்புகளு கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்ப நம்ம எல்லாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர். அதே மேல இன்றைக்கு பாத்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிடுறவங்க எல்லாம் பணக்காரங்க, இன்றைக்கு அரிசி உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் ஏழை எளியவர்களா மாறி இருக்கிறாங்க. இது போன்றுதான் நம்ம பனை வெல்லத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள். நாங்கெல்லாம் சிறு வயதுல கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்கள் வீட்டுல அந்த பனை ஏறி அந்த பகுதியை கொண்டு வருவார்கள். என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய வைத்து பனை வெல்லமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம். எங்க ஊர்களெல்லாம் பாத்தீங்கன்னா பரன் மேலதான் அடுக்குவோம். அந்த பரன் மேல பனை வெல்லத்தை அடுக்கி அதற்கு பிறகு அந்த கோடை காலத்துல விற்பனை செய்வாங்க எங்க அம்மா. எங்க அம்மா செய்யற வேலை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா, என்னுடைய மகா செய்ய முடியுமா? முடியாது. பனைமரம் என்பதை சொன்னீங்க, அண்ணன் பேரரசு சொன்னாங்க, நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. பனைமரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு நாங்க அந்த பனைமரத்தினுடைய அந்த இது இருக்கும், அதாவது பனைமரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பா நாங்க போட்டுக்கிடுவோம், செருப்பாக அமையும். படுப்பதற்கு சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம். அந்த நாரை வைத்து இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல பின்னி இது பண்ணுவோம், ஆனால் அந்த பனை நாரை பின்னி படுப்பதுதான் அந்த கட்டில். அந்த கட்டில படுத்தீங்கன்னா அவ்வளவு சுகமா இருக்கும். சரியான கோடை வெயில்ல நாங்களே என்ன செய்வோம்னா பனைமரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில நனைச்சிருவோம். அப்படியே ஒரு அரை பக்கெட் தண்ணீர் ஊத்தினா நல்லா நனைஞ்சு போயிடும். அப்படியே படுத்தீங்கன்னா அதான் ஏசிங்க. அந்த ஏசிக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது. அந்த பனை ஓலையில மிட்டாய்பட்டி செய்வோம். அப்பெல்லாம் மிட்டாய்பட்டினா நீங்க தென்னகத்துல பாத்தீங்கன்னா ஏணிப்படி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த பெட்டியில ஓலை பெட்டி தான் போட்டு கொடுப்பாங்க. நீங்க சென்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வாசம் இருக்கும், அந்த மிட்டாய் வாசம் இருக்கும், அந்த பனை ஓலை வாசம் இருக்கும். அந்த பனை ஓலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணவுகளையும் நாம் வெளிப்படுத்த முடியும். அதை இயக்குனர் பேரரசு சொன்னாங்க, அந்த பனை ஓலையில 11 குடிப்பது என்பது அவ்வளவு சுகம். நீங்க நெங்கு பாத்தீங்கன்னா எல்லா சென்னையில மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் வெளிநாட்டுக்கார ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு, அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, பனை கலந்து சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க. பனங்கிழங்குக்கு அவ்வளவு ஊத்திங்க. நாங்கெல்லாம் எங்க ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கு நாங்கெல்லாம் உடிச்சு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய போட்டு மண்பானையில போட்டு வச்சிருப்பாங்க. 360 நாள் எங்க வீட்டுல கிழங்கு இருக்கும். 365 நாட்களும் அப்பெல்லாம் அந்த குளிர் பயணம் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது எங்க வீட்டுல, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மண்பானை தான் நமக்கு தேவையான ஐட்டத்துலாம். அன்றைக்கு இருந்த சுகாதாரம், அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காப்பி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு.
அதுல பாட்டுல பல வரிகளை நான் ரசிச்சிருக்கோம். ஆனா ஒரு வரியில பேரரசு கல்வி பேரரசு எழுதுறாங்க, பனை வெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறது சொல்றாங்க. அந்த வழியில ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல, அதற்கு நீங்க சட்டமே இருக்கு. நீங்க அண்ணன் சொல்ல நீங்களா முடிவு எடுக்கணும். எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா? இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா? ஒரு முறை ஒரு ஊடகத்திலேயே செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க, ரஷ்யாவில் போர் இருக்கு, பாமாயிலும் சன்ஃபிளவர் ஆயில் விலை கூடி இருக்கு, ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுது கேட்டாங்க. விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும், கடல் எண்ணெய் விலையும் கூடுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன அர்த்தம்? பாமாயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாமாயில கலந்தாதான் கடல் எண்ணெய். சட்டம் ஈப்போட இணைப்பை கலந்து கொள்ளலாம். அதனாலதான் நாங்கெல்லாம் பணம் எல்லாம் சாப்பிடுறதுக்கு இப்ப உண்மையிலே நாங்கெல்லாம் சென்னையில ஊர்ல பணம் எல்லாம் வாங்கினா கரெக்டா ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு கிலோ 320 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். ஏழு. ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா பணம் எல்லாம் 160 ரூபாய் போட்டு விற்பான். அது பனை வெல்லம் அல்ல, சர்க்கரையோடு கலந்துதான் பணம் வெல்லம். சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா தேன் எல்லாம் சுத்தமா இருக்குன்னு நினைப்போம். ஆனா தேன்கூடு வளர்க்கிறவங்க வீட்டுல சக்கரை மூடை இருக்கும், பாத்திருக்கீங்களா நீங்க? சக்கரை மூடை கொட்டி வச்சிருவாங்க. அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும். அது உடம்புக்கு உகந்ததில்லை. எங்க ஊரெல்லாம் நாட்டு உடம்பு இருக்கும், நாட்டு உடை, அதுல உடம்பு இருக்கும். அந்த நாட்டு நம்ம ஆடு சாப்பிடும், வெள்ளாடு. அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை கையில் இருக்கும். இப்ப இருக்கா? ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பணம் எடுத்து நம்ம சொல்லலாம். உண்மையிலே ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அழைச்சாங்க மகேஸ்வரன் மூலமா. நாங்க சினிமா துறைக்கு எங்களை அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு. இப்போ அருமை சகோதரி அம்மா பத்திரிகையாளர் அம்மா சொன்னாங்க, நாங்க வந்திருக்கிறோம், எப்படியாவது விலை வித்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாலும் எங்களுக்கு முதல் மரியாதை தான் வரும். ஒரு அற்புதமான நடிகை. நீங்க பல படங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அவங்க நடிப்பு என்பது மறக்க இருப்பாங்க. அது ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்க குறிப்பிட்டாங்க. பனை மரத்தை நாங்க அனுபவிச்சு சொல்றோம், அவங்க அனுபவிக்காம சொல்லி இருக்கிறாங்க. அந்த பதநீர் குடிச்சு நாங்க பதநீர் குடிச்ச உடம்பு. ஏன்னா பதநீர் நாங்க ஏன் குடிச்சோம்னா பசி அடக்குவதற்காக குடிச்சோம். நாங்க 3 வேளையும் பதநீர் குடிச்சிருப்போம், 3 வேளையும் சாப்பிட மாட்டோம், பதநீர் குடிச்சிருப்போம். ஆனா அதன் பிறகுதான் தெரியும் 120 உப்பு முடிய நான் தோல்ல சுமந்திருக்கேன். 120 கிலோ அது தோல்ல சுமந்திருக்கும். அதுக்கு பலம் கொடுத்தாரு பதநீர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகள்லாம் 25 கிலோ ஒரு மூடம்பாங்க. என்னடான்னா ஒரு மூடையே 25 கிலோ தான், அவனை தூக்க சக்தி இல்லை. அந்த அளவிற்கு இன்று பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வேலைவாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு கட்டத்துல என்ன கூட விக்ரமராஜா அவங்களை கேட்க மாட்டாரா, வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொன்னதான் குற்றச்சாட்டு சொன்னார்கள். நான் இப்பவும் சொல்றேன், எல்லாரும் அமர்ந்து இருக்கிறீங்க. இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். முன்னெல்லாம் கடைகள்ல வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போர்டுதான் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போர்டு இருக்கிறது. சாதாரணமா படிப்பே தேவையில்லைங்க. மினிமம் 15,000 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு, தங்கி இடம் கொடுக்கிறோம். 15,000 ரூபாய் ஸ்கேல் வரும் ஒரு ஆளுக்கு. அதை தாண்டி 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வேலை இல்ல, உடம்பில் வலி இல்லை. ஆகவேதான் வெளி மாநிலத்தவரை நாம் இறக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா சத்தான பானம் பனை வெல்லம். பதநீர் பனை மரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறது. இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும், பனை மரம் நம்மை பாதுகாக்கும். இது உணவு விஷயத்துல பாதுகாக்கும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன பாதுகாக்குதுன்னா நம்ம ஊர்கள்லாம் வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் குளத்து ஏரிக்கரை ஓரமாக பனைமரத்தை நட்டுருவாங்க. அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பிடிச்சுக்கிடும், ஸ்ட்ராங்கா இருக்கும், உடப்பு ஏற்படாது. எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையிலும் அந்த கரை உடையாது. இதை
இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம். ஆகவேதான் இந்த பனை மரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவரோடு இணைந்து பிரபுவர்களும் தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும். நான் கூட கேட்டேன், ஜெயித்திரலாமான்னு கேட்டேன். ஜெயித்திரலாம் அப்படி நம்பிக்கை இருக்கு என்று. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஒரு திரைப்படத்தை தென்னகத்திலே பிறந்து எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர். அவர் சொந்த ஊர் தான் மதிகரசம்மா சொன்ன மாதிரி சுடுமண். நாங்களாம் அந்த மணல்ல செருப்பு போடுறதுக்கு இந்த காசு இருக்காதுங்க. நடந்து போவோம். போகும்போது முள்ளு குத்திரும். முள்ளு குத்தினாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு செய்வது அந்த வேகமா ஓடி எங்க இடத்துல போய் நிற்போம். கால் அப்படியே கொதிக்கும். ஆனா அன்று நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம், சுடுமண்ல. இன்று அந்த சுடுமண்ணையும் பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்திரனுடைய நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா திரைப்படம் மூலமா வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில வேகமா போய் சேரும். அதுதான் இங்கு மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை சொன்னாங்க. ஊமைகளுடைய அண்ணன் அரவிந்தவர்கள் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. நான் கூட இன்னைக்குதான் படத்தில் பாட்டு இவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு இப்பெல்லாம் எங்களுக்கே தருது. ஒவ்வொரு பாட்டையும் ரசிச்சு கேட்கும் போது அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்ட போது நமக்கு புரிஞ்சுக்கிறது. இது போன்றுதான் பனைமரத்தை நீங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பனைமரத்தில் துரும்பில் இருந்து ஒரு பொருள் கூட வீணாகுவது இல்லை. அனைத்து பொருளுமே பயனுள்ளது பனைமரம். நாங்கெல்லாம் சொல்லுவோம், எங்க அப்பா சொல்லுவாங்க சின்ன வயசுல, அந்த பனைமரத்தினுடைய வரக்கூடிய பதநீர் என்பது பத்திரகாளி அம்மனுடைய பால் என்று சொல்லுவார்கள். ஆமா, பத்திரகாளி அம்மனுடைய பால் அது என்று சொல்லுவார்கள். இப்படிதான் எங்க குடும்பத்துல எல்லாம் நாங்க பதினேறுகளை நாங்க அப்படி வணங்கி நாங்கெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வளர்த்திருக்கிறோம். ஆனால் இந்த பனை வெள்ளத்தை கலப்படம் இல்லாம வாங்க வேண்டும் என்று சொன்னா நாங்க தேடி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல உண்மை தலைமைதான். அது எங்க எட்டு வந்திருந்தார். எப்படியாவது ஒரு தேவை நான் சொல்லியப்பா ஒரிஜினலா கொடுத்துருக்கப்பா, கிலோ 320 ரூபாய் வாங்கிக்க. ஆனா நீங்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடையில ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்யறேன். ஆனா இந்த மேடையில அதுக்கு இல்ல, ஊடகம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கு சன்ஃபிளவர் ஆயில் நம்மகிட்ட வந்துச்சோ, இன்றைக்கு பாமாயில் இறக்குமதி நம்ம செய்யப்பட்டமோ, அதன் பிறகு தமிழகத்தினுடைய பெண்களுடைய நடை என்னாச்சுமா மாறிடுச்சுல்ல. இந்த சகோதரியாவது நல்ல சகோதரி ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்களா பாத்தீங்கன்னா முடியல. முட்டுக்கால் போச்சு, இடுப்பு போச்சுன்றீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நீங்க விலை குறைச்சலா வாங்கக்கூடிய பாமாயிலும் சன்ஃபிளவர் ஆயில் தான் காரணம். சுத்தமான நம்ம மண்ணில் விளைந்த கடல் எண்ணெயும் எண்ணில் விளைந்த நல்லெண்ணையும் தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்திருக்காது. மருத்துவர்கள் தான் நம்ம எல்லாம் பயன்காட்டி அந்த எண்ணெய் விட்டு வேற எண்ணெய்க்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் கூடும். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் போயிட்டே இருக்கும், ஃபைல் கூடிக்கிட்டே இருக்கு. ஆனா இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெயை நீங்க ரேஷன் மூலமாக என்ன செய்யணும், விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த நிலைமை வந்துச்சுன்னா உள்ளூர்ல விவசாயிகளுக்கு பலம் வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதற்கு விலை கிடைக்கும். விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவது யாரும் 10 ரூபாய் கூடி இருக்கும். தக்காளி கூடிடுச்சுன்னா ஐயோ அம்மாம்பாங்க, வெங்காயம் கூடிச்சுன்னா வேகமே போச்சும்பாங்க. நான் என்ன சொல்றேன், நகைகளை கூடிச்சுன்னா யாராவது அப்படி சொல்றீங்களா? வருஷத்துக்கு ஒருக்கா அங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, சாலையோரமா விற்கிற பூ வியாபாரிகிட்ட போய் பெரிய பசிகளோட இருப்பாங்க, ஒரு ஆடி கார்ல போய் இறங்குவாங்க. எவ்வளவுமா ஒரு முளம் பூன்னு கேட்டா, அக்கா 3 ரூபாம்பாங்க. 1.5 ரூபாய்க்கு தாரியா? நான் சொல்லுவேன், அதெல்லாம் பேரம் பேசாதுங்க. கீழக்காரங்கிட்டையும் நுங்குக்காரங்கிட்டையும் தேநீர் விற்பவர்கள் படம் விற்பவர்கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீர்கள். உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலையோரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய மனிதன், அவனை போய் நீ பேரம் பேசாத கொச்சைப்படுத்தாரு சொல்லுவான். மரியாதைக்குரிய கவி பேரரசு செய்யாதவர்கள் கடந்த மே 5 மாநில மாநாடு மதுரையிலே பல லட்சம் மனிதர்களை திரட்டி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். கவி பேரரசு அவர்களை நாங்கள் வீட்டு மணி அவர்களெல்லாம் சென்று அழைத்த பொழுது
என் முகத்தோடு வருவேன் என்று சொன்னார். வந்தாங்க. எங்க ஆளுக்குலாம் ஒரு சந்தேகம், தலைவர் கவி வச்சிருக்காரு, அழைப்பவர் பார்த்த உடனே எல்லாம் பேசுறாங்க, இவங்களுக்கு மனிதருக்கு என்ன சம்பந்தம் சொன்னாங்க. ஆனால் அவர் எங்களை வைத்து மேடையிலேயே பேசிய பேச்சு இருக்கு பாருங்க. இன்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுத்தேன் 12 மணிக்கு. அதுல அவருடைய பேச்சை உச்சத்தை சொன்னார். ஒரு வரி சொன்னார், கொரோனா காலத்தில் ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை. கார்பரேட் கம்பெனிகள் நீங்க பாத்தீங்கன்னா டிமார்டினா இருக்கட்டும், நீல்மாலா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை. சாமானிய மனிதன் உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற மனிதன் தான் கொரோனா காலத்தில் உங்களுக்கு பொருளை கொடுத்து உயிரை காப்பாற்றினான். அவன் வெறும் பொருளை மட்டும் விற்பனை செய்யவில்லை, பாசத்தையும் சேர்த்து தந்தான். அவன் தான் கையை தட்டிக்கிட்டு சொன்னார், அவன் தான் என் சித்தப்பன் மைத்தனர் பொன் வியாபாரி என்று சொன்ன பெருமையை தந்தார்கள். இப்ப மாநாடு முடிந்தபோது ஆளுநர் சொல்றாங்க, சரியான ஆளை செலக்ட் பண்றீங்க தலைவா. ஆமா, அந்த மேடை கல்வி பேரரசு ஹைலைட் நம்ம வந்தது பெரிய சிறப்புன்னு சொன்னாங்க. வணிகம் என்பது திரை வணிகமாக இருந்தாலும் சரி, பொருளை வாங்கி விற்பதாலும் சரி, ஜெயிக்கணும். வெளிநாடு நான் காலையில கூட ஒரு நண்பர் என்னோட உடற்பயிற்சி செய்கின்ற டைரக்டர் பேசினேன். நிறைய கேரளா மொழி படம், தெலுங்கு படமே நிறைய வந்துகிட்டு நம்ம படமே வரலன்னு சொன்னேன். சில நேரங்கள் அப்படி வரான்னு சொன்னாங்க. பேரரசன் அப்படி கேட்டேன். ஆனால் இந்த பனை படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற நம்ம என்ன செய்யலாம்? எல்லா சினிமாவும் வீட்டுல பார்த்துருவோம். ஆனா இது தியேட்டர்ல போய் பார்க்கணும். நீ வீட்டுல பார்க்கணும், நண்பர்களை அழைச்சிட்டு போகணும். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உறுதியாக இருக்கும், பயணம் தரும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்திய ராஜேந்திரன் இந்த படக்குழுவினர் டீம் ஒர்க், இது எல்லாமே ஒரு எடிட்டிங், இசை டீம் ஒர்க், ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்கும். அமைஞ்சிருக்கிறாங்க, நடிகர் வரை இன்முகத்தோடு அற்புதமா டீம் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும். எல்லாவல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார். உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.